சாரி வல்கர் வாரியர்ஸ், இவரெல்லாம் என்னோட 3வது புருஷன். ஆனா இவருக்கு எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆயிருது. அதுக்கப்புறம் வந்து இந்த எனக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனது வந்து ஒரு சீரியல் ஆச்சு, தென்றல் வந்து என்னை தொடும். அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனது அம்மன் தாய் படத்துல கல்யாணம் ஆச்சு. ஸோ ஆஸ் பர் நம்ம ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த டிவிகே வாரியர்ஸ், சாரி வல்கர் வாரியர்ஸ், இது வந்து 3வது கல்யாணம். அண்ட் மூஞ்சி முறையில் கூடயாப்பா வித்தியாசம் தெரியாது. இதே மாதிரி எலெக்ஷன் டைம்ல போய் நீங்க வாட்டில வேற எதுலயும் போய் ஊதி விட்டு வந்துறாங்க, கரெக்டா மரக்கூதியில போய் ஊதிட்டு வாங்க, அப்புறம் உங்க தலைவருக்கு டெபாசிட் இல்லாம போயிட போகுது. ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் விவாகரத்துன்னு விஜய் அவரு ஏற்கனவே ரொம்ப மன உளைச்சல்ல இருக்க நேரத்துல இப்ப ஜூலி அவங்க நிறைய வீடியோவை பதிவிட்டு இருக்காங்க. டெபாசிட் கூட நீங்க வாங்க மாட்டீங்க அப்படின்னு நேரடியா மோதிர அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தொடர்ந்து விஜய் அவரை கிண்டல் செய்து வர ஜூலி அவங்க இன்னைக்கு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. கடந்த வாரம் தமிழக வெற்றி கழகம் வேலூர்ல பிரச்சாரம் பண்ணாங்க. இதுல விஜய் அவரு வழக்கம் போல குட்டி கதை பேசியிருந்தாரு. அதை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஜூலி அவங்களும். அதுல விஜய் அவரு நீங்க சொன்ன காளை மாடு கதையை கேட்டு உங்க ரசிகர்கள் விபரீத முடிவு எடுத்து விட போறாங்க, 50 500 ஆகாம பாத்துக்கோங்க. இந்த வீடியோ இணையத்துல ட்ரெண்ட் ஆனதை தொடர்ந்து இணையத்துல தாவேக்கா தொண்டர்கள் மட்டும் இல்லாம ரசிகர்களும் ஜூலி அவங்கள பயங்கரமா வந்து இப்ப விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஜூலி அவங்க அவங்களோட 2வது வீடியோ விட்டாங்க. விஜய் அண்ணா, உங்க வேலூர் பரப்புரையை பார்த்து உங்க ரசிகர்கள் ஏடாகுடமா ஏதாவது செஞ்சு விடுவாங்கன்னு நினைச்ச அந்த வீடியோவை போட்ட, ஆனா உங்க ரசிகர்கள் டிவிகே வல்கர் வாரியர்ஸ் அப்படின்னு கடுமையா கெட்ட கெட்ட வார்த்தையால திட்டுறாங்க. இததான் சொன்னேன், உங்க ரசிகர்கள் மைனரா இருக்காங்க, இல்லனா மண்டையில மைனரா இருக்காங்கன்னு கடுமையா பேசி இருந்தாங்க. இந்த வீடியோவை ட்ரெண்ட் ஆச்சு, எல்லா சமூக வலைதளங்கள்லயும் அதிகமா பரவுச்சு. அதுக்கப்புறம் ஜூலி அவங்க தொடர்ந்து விஜய் அவரை தாக்கிய நிறைய விஷயங்கள் பதிவிட்டுக்கிட்டே இருக்காங்க. சொல்ல போனா ஜூலி அவங்க பேசினதுக்கு எதிரா சனம் ஷெட்டி அவங்க ஒரு பக்கம் வந்து ஜூலி அவங்களை தாக்கி வந்து பேசியிருந்தாங்க. அந்த வகையில ஜூலி மறுபடியும் ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்காங்க. அதுல வல்கர் வாரியர்ஸ் இவர்தான் அப்படின்னும், என்னோட 3வது புருஷன் பத்தி கேட்டீங்கல்ல, அது இவர்தான், இப்பதான் முதன்முறையா திருமணம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி தென்றல் வந்து என்னை தொடும், அதுக்கு முன்னாடி அம்மன் தாய் படத்துல கூட கல்யாணம் நடந்துச்சு. நீங்க சொல்றது மாதிரி எனக்கு 3வது திருமணம் தான். முகத்தை பார்த்தா கூட தெரியாது. இதே போல தேர்தல் நேரத்துல வேறு எந்த சின்னத்திலாச்சு ஊதிட்டு வந்துடாதீங்க, உங்களை பார்த்து ஓட்டே போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க. ஜூலி அவங்களுடைய இந்த பதிவை பார்த்த நிறைய பேர் ஜூலி சமீப காலமா விஜய் அவரை தாக்கி ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க, என்ன காரணம்னு கூட கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல அவங்க கமெண்ட்ஸ்ல திட்டுறவங்க திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. பொதுவாவே விஜய் அவரை தாக்கி பேசினாலே அவங்களுடைய ரசிகர்கள் திட்டதான் செய்வாங்க. அதே போல ஜூலி அவங்களுக்கும் அவங்களோட கமெண்ட்ஸ்ல செருப்பு விடுறது, அதே போல நீங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உங்க கோண வாய் சரியாகல, இன்னும் ஜூலி அவங்கள பயங்கரமா திட்டிட்டே இருக்காங்க. நீங்க வாண்டடா வந்து வேணும்னு மாற்றீங்க, இன்னும் எங்களை பத்தி தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு எல்லாம் கூட பதிவிட்டு இருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜூலி மறுபடியும் ஏதாவது ரிப்ளை கொடுப்பாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏற்கனவே சங்கீதா அவங்களுடைய பிரச்சனையில இன்னும் பெரிய பரபரப்பான விஷயங்கள் எல்லாம் வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சீக்கிரமா சங்கீதா அவங்களை பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசவும் போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதுல எது உண்மை, மறுபடியும் சங்கீதா அவங்க விஜய் அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கறதா அவங்களுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஆசையா இருக்கு. அடுத்து நடக்க இருக்க தேர்தல் பிரச்சார கூட்டத்துல விஜய் அவர் தனக்கு நடந்த இந்த விஷயங்களை பத்தி வெளிப்படையா பேச போறாரா, இல்ல இத பத்தி எதுவுமே பேசாம அப்படியே வந்து இந்த விஷயத்தை விட போறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.